அங்க என்னவோ வித்துக்கிட்டு இருக்காரு. என்னது? ஆஹா கையே! ஆஹா சமோசா! சமோசாவை எங்க பார்த்தாலும் உடனே கை நீட்டிருவிய. இதை தவிர வாழ்க்கையில உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? இப்ப சொல்றேன், கொஞ்சமாவது யோசி. நான் தான் சொல்லிருக்கேன், பசி வந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. நிறைய சமோசாவை சாப்பிடணும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், மறுபடியும் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், தூங்கிடணும். இதுதான் என்னுடைய ரொட்டீன் வேலை. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சுகமா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறான். உனக்கு தான் வயிறே இல்லையே. உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சமோசாவும் டீயும் தான். இப்படியே தின்னுக்கிட்டு இருந்தா வயிறு வெடிச்சிடும். போலீஸ் வந்துச்சு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அந்த கிறுக்கு பையன் சிங்கம் வந்தானா நம்மள சும்மா விட மாட்டான். சீக்கிரமா வந்துரு. ஆஹா வந்துட்டாயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சொன்னது புரிஞ்சதல்ல? சரி, இத சொல்லுங்க, நீங்க எதுக்கு என்ன பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உடற்பயிற்சி செய்யறதுக்கு உலகத்துக்கே நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா சூடா சமோசா சாப்பிடுறதா நல்ல விஷயம். சீக்கிரம் வாங்க, சமோசா சாப்பிடலாம். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க ஆளுங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்யறோம். அதெல்லாம் முடியாது. நல்ல யோசனை பண்ணு. இதுக்காக நான் உங்களுக்கு பணம் தரேன். அது மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கு நிறைய சமோசாவும் வாங்கி தரேன். சமோசாவா? ஆஹா, இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. நான் குதிச்சுல வந்திருப்பேன். அப்படியே காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எடுத்து கொடுங்க. ஜான் அவன்தான், ஜான் அவன்தான். எப்படி அவன்தான்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க மக்களே. நம்மளோட குறிக்கோளை எப்படியாவது நாம அடைஞ்சே ஆகணும். ஆட்டைய போடணும், அபேஸ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுக்கணும். புரியுதா? அண்ணே, என்னமா பேசுதீங்க? மேடையில கூட இப்படி பேச மாட்டாங்க. அருமையா பேசுதீங்க. கூடிய சீக்கிரத்துல அரசியல்ல சேர்ந்துருவீங்க. நீங்க என்ன நான் சொல்றது? அரசியலை பத்தி பேசி வீணா நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மக்களே. நாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க. போங்க, போய் எதையாவது உடனே திருடிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. அண்ணே, அந்த துப்பாக்கியில குண்டு இல்லண்ணே. குண்டு வாங்க கையில காசு இல்லண்ணே. ஆனா அண்ணே, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இன்னைக்கு பூரா நாம சிட்டிய மொத்தமா கொள்ளை அடிக்கிறோம். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பசங்க இருக்கும்போது இந்த ஜான் எப்படி ஆவான்? டான் டான் டான். சமோசாவா? நீங்க ரெண்டு பேரும் டியூட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? சார், நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ராத்திரி இந்த நகரமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். எஸ் சார், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஆயுதம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் சார். இத பாருங்க, இத வச்சு நாங்க பின்னுவோம்ல. ஏன் மண்டையில தக்காளிய வர வச்ச உன்னை இன்னைக்கு தக்காளி மாதிரி நான் சாறு புழியல. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண மாதிரி? நிறுத்து. பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார். யாரா நைட்டு? ஏய், சைலண்டா போ.
தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டீங்களா? சத்தம் போடாதீங்க. பாரா உஷா. காலையில தான் உங்க தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நைட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களே. உங்க தொல்லைய என்னால தாங்க முடியல. போங்கயா. இந்த வேலையில நம்ம கொத்து வர மாதிரி தெரியல. பாத்தியா ஆபாயில எல்லாம் எடுத்து மூஞ்சில எறியறாங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இந்த மோட்டுவுக்கு. நீ வா நம்ம கடமையை பாப்போம். பாரா உஷா. இந்த மோட்டு பத்துல 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பாரு அவனுங்க கதி என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு இவனுங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. பாரா உஷா. பாரா உஷா. உருப்படியா ஏதாவது திருடிட்டு வாங்கன்னா வெறும் சாமானையா கொண்டு வந்திருக்கீங்க. உங்க ஏ, எந்த வேலையை கொடுத்தாலும் உருப்படியா செய்யாதீங்க. சார் அண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே. இது மோட்டு பத்தலோட வேலைண்ணே. அவனுங்க ராத்திரில ஊருக்குள்ள காவ வேலை பாக்குறானுங்கண்ணே. ராக்காவ வேலை பாக்குறானுங்க. நாங்க அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சோம். நாங்க ஒரு வழி ஆயிட்டோம்ண்ணே. சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த மோட்டுவும் பத்துலவும் ஒரு பக்கம் ராக்காவல் காக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. இந்த தடவை பாப்போம் அவங்க நம்மளை எப்படி பிடிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆக போறான் டான். நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டைய போடுறது எப்படின்னு நீங்க 2 பேரும் என்ன பார்த்து கத்துக்கங்க. ஓகே. பாரா உஷா. பாரா உஷா. பாரா உஷா. பாரா உஷா. பாரா உஷா. ஒன்னு அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டோம் அவ்வளவுதான். நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். பாரா உஷா. பாரா உஷா. பாரா தோத்துது. ஓடி வந்துரு. நிக்காம ஓடி வா. இத பாரு பத்துலு. இவ்வளவு தூரம் ஓடி வந்தது எனக்கு ரொம்ப பசிக்குது. சூடா சமோசா கிடைச்சா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம். நீ என்ன சொல்ற? ஐயோ சமோசாவெல்லாம் விட்டு தள்ளு. அந்த டாகி நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கே. இதுக்கு காசெல்லாம் கிடையாது. இதுதான் சரியான நேரம். எந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. நம்ம கைவரிசையை காட்ட பக்காவான நேரம் இதுதான். இப்பவே நம்ம எல்லாத்தையும் ஆபேஸ் பண்ணிடணும். நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. இது விடாது போல இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு வாயில கரடி மாதிரியே இருக்கு. சீக்கிரம். 2 பேரும் என்கிட்ட வந்து இத சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. இப்ப அண்ணனோட கைவரிசையை எப்படி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே. இப்ப எந்த வீட்டுல நம்ம கொள்ளை அடிக்கலாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் எ டாங்கி. அதுக்கு மேல மறந்து போச்சு. இந்த வீடு தான். அங்க போய் நம்ம எல்லாத்தையும் ஆட்டையப்படலாம். என்ன சத்தம்? ஓ மை காட். இது என்ன இப்படி பாக்குது? ரொம்ப பெருசா இருக்கே பல்லு. அங்கெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பண்ற? கிட்ட வராத. சூ 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 சூ. நான் ரொம்ப மோசமானவன். சூ சூ சூ. போ போ. அந்த சூ இல்ல, இது வேற சூ. கரிக்குது உப்பு. பக்கத்துல இருந்து என்ன கவனிச்சுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே நாங்க தொலைவுல தானே இருந்தோம். தொலைவுல நின்னு உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னே. அடிபட்டதுனால என் மண்டையில எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்ப பின்னாடி என்ன தாக்குனது நீங்க 2 பேரும் தானே? ஐயோ அதெல்லாம் இல்லைங்கண்ணே. மோட்டு பத்துல 2 பேருமே வந்தானுங்கண்ணே. ஹீரோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரம்ல குடுகுடுன்னு ஓடி வந்தானுங்கண்ணே. நாங்க பார்த்தனே. ஆமாண்ணே என்ன நம்புனே. புயல் வேகத்துல வந்தானுங்கண்ணே. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. குடுகுடுன்னு வந்தானுங்க, படபடம் போயிட்டானுங்க. ஆமாண்ணே. உனக்கு வயிறு மட்டும்தான் பெருசா இருக்கு. வாய் ரொம்ப நீளுது. ஆனா எந்த வேலைக்குமே லாய்க்கு கிடையாது. என்ன பார்த்து கூட உங்களால கத்துக்க முடியலையா? அப்படிங்களாண்ணே. நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன கத்துக்கிட்டீங்க? ஓடி வர நாயை பார்த்து ஓடி போயிடணும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. இந்த தடவை ஏதாவது தப்பு நடந்தது உங்க 2 பேரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஓகே. பாரா உஷா.
சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. பேய் இருக்கு, பூதம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. எங்க பூதம்? பூதம் அங்க இருக்கு. அதோ அங்கதான் இருக்கு. பூதம் எங்கப்பா? அதெல்லாம் நம்மளோட ஷேடோ. இந்த பய உலையெல்லாம் அடிச்சு துவங்கிட நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. Escape. ஆஹா, இந்த தடவை நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கு. நாம உடனே போய் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். மாத்தினீங்களா? என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, இம்பாசிபிள். ஐயா, உன் மொக்கை கிட்ட இருந்து கூட தப்பிக்கிறது பாசிபிள் தான். ஆனா இந்த மோட்டோ பத்துலு கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நாங்க 3 பேரும் சரண்டர் ஆயிடுறோம். எங்களை ஜெயில போட்டுடுங்க. இந்த மோட்டோ பத்துலு கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. போடா மண்டையா, சூடா சமோசா சாப்பிட்டாதான் என் மூளை வேலை செய்யணும்னு சொல்லிருக்கல. அது இல்லாம எனக்கு ஒண்ணும் ஓடாது. எனக்கு அந்த நேரத்துல உயிரே போயிடுச்சு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். நீங்க 2 பேரும் நேத்து ராத்திரி ரொம்ப நல்லா வேலை பண்ணீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அந்த திருட்டு பையன் ஜான நீங்க பக்காவா பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சமோசா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. வணக்கம், நமஸ்காரம், வந்தனம். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இந்த நகரத்தை பாதுகாக்க உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. அதனால இன்னையில இருந்து நீங்க தான் பர்மனண்டா இதை பாதுகாக்கணும். என்ன ஓகே தானே? இந்த சிங்கம் முடிவு பண்ணிட்டான்னா அதுல இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள்.